Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னா என்ன, அதற்கான பனிஷ்மென்ட் என்னன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ட்ரெஸ்பாஸ்னா தமிழ்ல அத்துமீறுதல் சொல்லுவாங்க. அத்துமீறுதல்னா ஒருவருக்கு சொந்தமான இடத்தில் அவருடைய அனுமதியின்றி வேறொருவரோடு அவர் துன்புறுத்த வேண்டும், அவரை காயப்படுத்த வேண்டும், அவருக்கு தொல்லை தர வேண்டும் எண்ணத்தோட உள்ள நுழைஞ்சி அதன் பிறகு குற்ற எண்ணத்தோட அவரை மிரட்ட வேண்டும், அச்சுறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோட உள்ள நுழையிறாங்க இல்லையா, அதுதான் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கிரிமினல் ட்ரெஸ்பாஸை பற்றி ஐபிசி செக்ஷன் 441 கீழே சொல்லப்பட்டுள்ளது. இந்த கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்க்கான பனிஷ்மெண்ட்டு ஐபிசி செக்ஷன் 447 கீழே கூறப்பட்டுள்ளது. என்ன பனிஷ்மெண்ட்னா, ஹூ எவர் கமிட் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அவங்க எல்லாருக்குமே 3 மாதம் சிறை தண்டனை வழங்கப்படும் அல்லது ஃபைன் வழங்கப்படும். ஒரு சில டைமில் 3 மாதம் சிறை தண்டனையும் வழங்கப்படும், ப்ளஸ் அவங்க ஃபைனும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கோகனைசபிள் அஃபென்ஸு, பெயிலபிள் அஃபென்ஸ் தான். ஸோ ஒருத்தவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய இடத்துல யார் நுழைஞ்சு அவர் தொல்லைப்படுத்தணுமோ, அவர் துன்புறுத்தணும்னு ஒரு எண்ணத்தோட உள்ளே நுழையிறாங்களோ அவங்க மேலே கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் என்ற ஒரு செக்ஷனை மென்ஷன் பண்ணி அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் நீங்கள் தாராளமாகவே கொடுக்கலாம். இப்போ ட்ரெஸ்பாஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த ட்ரெஸ்பாஸில் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்பாஸ் இருக்குது. அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் எதனா சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.